கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சத்திய வசனம் என்ன அப்படின்னா, மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் நம்ம 37ஆம் வசனத்திற்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 32ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். 33ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நம்ம எப்போ 69ஆம் வசனத்திலேருந்து நம்ம தியானிக்க போகிறோமோ அப்போ அதை தியானிப்போம். அந்த 3 வசனங்களையும் 3-4 வசனங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 37லேருந்து நம்ம வாசிக்க கேட்போம். 36ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடாதாகில் கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளது. இந்த ஒரு வசனத்தை மட்டுமே நம்ம அடுத்த சத்தியத்தில் தியானிப்போம், அதை தொடர்ந்து படிப்போம். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினாலொழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறது, வேலை வந்தது, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். இந்த வசனங்களில் நம்ம என்ன முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் வியாகுலப்படவும் எதற்காக அவர் துக்கமடையும் தொடங்கினார், ஏன் அந்த மாதிரி அவர் ப்ரேயர் பண்ணணும், அவர் இதற்காக தான் வந்தார்னு அவருக்கு தெரியாதா? கட்டாயம் அவருக்கு தெரியும். ஏன்னா மனுஷகுமாரன் 3 முறை அவர் சொல்லிட்டார், 3 முறைக்கு மேலே சொல்லியிருந்திருக்கலாம். பாடுபட போவதாகவும் தன்னை கொலை செய்ய ஒப்பு கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லை, பிறக்கும்போதே தேவதூதர்களை இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி அப்படின்னு அந்த அளவுக்கு சொன்னதுக்கு அப்புறமே இயேசு கிறிஸ்து ஏன் இங்கே தைரியமாக இல்லாத மாதிரி நமக்கு தெரியுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளோ அழகாக சொல்லுறாரு பாருங்க, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. எப்படி ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறதாம். அப்படி வியாகுலப்படும் துக்கம் அடைகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட போகிற அந்த மரணத்துக்காக அப்படி இவ்வளவு தூரம் அவர் ப்ரேயர் பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறாரு? கட்டாயம் இல்லவே இல்லை. ஏன்னா மரணம், அதாவது சரீர பிராரமான மரணத்துக்காக அவர் இங்கே என்ன பண்ணலை, அவர் ஜெபம் பண்ணவே கிடையாது. அவர் பண்ணுற ஜெபம் எப்படிப்பட்டதுன்னா, அதாவது எப்படி ஒரு மனிதனுக்கு மரணம் எப்படி நிகழ்கிறதுன்னா, அவனுடைய ஆத்துமா ஆவி எல்லாம் சரீரத்தை விட்டு என்ன ஆகுது, வெளியேறும்போது அந்த படுகிற அதோடைய பிரிவினுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமை நம்ம மாம்சப்பிராரமான இருக்கிற மனுஷனுக்கே இப்படி இருக்குதுன்னா, சகலத்தையும் அவருடைய வார்த்தையால் படைத்த தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர்களும், அதாவது எப்படிப்பட்ட பிரிவு அப்படின்னா, இது முழுவதும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய அனைத்து விதமான மக்களுடைய பாவங்களும் ஒட்டு மொத்தமாக
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தலையில் மேலே அமர்ந்துருச்சு. அமர்ந்தோன்னே என்ன ஆயிரும் அப்படின்னா, பாவம் அமர்ந்தோன்னே இயேசு கிறிஸ்து பாவமாகவே மாறிட்டார். பாவமாக மாறினதுக்கப்புறம் அந்த இடத்துல பிதாவுடைய எந்த விதமான ஒரு இதுவும் அவர் மேலே என்னாகாது, போய் பக்கத்திலே போய் இருக்க முடியாது. ஏன்னா அவர் நீதி உள்ளவர், அவருக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. தேவனுக்கும் பாவத்துக்கும் எந்த நேரத்திலையும் எந்த விதத்திலையும் சம்பந்தம் கிடையாது. எல்லா பாவங்களையும் தன் தலையின் மேல் போட்டுக்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன ஆக போகிறார் அப்படின்னா, பிதாவாகிய தேவனுக்கும் அவருக்கும் இடையே உள்ள ஏதோ ஒரு மாபெரும் பிளவோ பிரிவோ ஏதோ ஒன்று நடக்கவிருக்கிறது. அந்த நடக்கவிருக்கிற அந்த மிகப்பெரிய மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தை இவர் முன்னாடியே என்ன பண்ணுறாரு, நினச்சி பார்த்து அவரால் ஜீரணிக்க முடியாமல், அவரால் எந்த அளவுக்கு அவர் துக்கம் அடைஞ்சிருக்காருன்னா, அவருடைய வேர்வையே இரத்த துளியாய் கீழே விழுந்ததுக்கு அளவுக்குனா, தன்னுடைய அதாவது உள்ளுக்குள்ளே உள்ள நாடி நரம்பு எல்லாம் பிதாவையே நோக்கி, இவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறார்கள், நாங்கள் அனைவரும் நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்கள் சீஷர்களும் ஒன்றாக இருக்கட்டும் அப்படின்னு அந்த அளவுக்கு அவர் பேசும் பொழுது, எந்த அளவுக்கு ஒன்றாக இருக்கிறாங்கன்னா, அவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் வேறல்ல, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அந்த அளவுக்கு ஒன்றாக இருக்கிற பொழுது பரிசுத்த பிதாவிடமிருந்து பாவமாக மாறின இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே ஏதோ ஒரு மாபெரும் பிளவு நடக்க இருக்கிறது. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தை என் ஆத்துமா அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, நம்மளுடைய மரணத்தை, அதாவது நெருங்கினவர்களுடைய மரணத்தை நம்மளால தாங்க முடியல. இத்தனைக்கும் மாம்சப்பிரகாரமாக தனித்தனி ஆளாக தான் இருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றிலும் ஒன்றாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் அந்த நேரத்தில் முழுவதும் பாவமாக மாறின இயேசு கிறிஸ்துவிடம் பிதா தங்கவே முடியாது. அவர் என்ன பண்ண முடியாது, பக்கத்திலே போக முடியாது. அதனால தான் அவர் இறந்தப்போ காரிருள் வந்துருச்சு. அவருடைய மரணம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்மை மீட்பதற்காக அந்த மரணம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த மரணம் வெறும் மாம்ச பிரகாரமான மரணம் மட்டுமல்ல, அது இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக பிதாவிடமிருந்து பிரித்த மரணம். அந்த பிரிவு தான் தாங்க முடியாமல் இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் துக்கப்படவும் வியாகுலப்படவும் இருக்கிறாரு. ஆனால் இவ்வளவு தூரம் நடக்க போகிறத சீஷர்கள் உணராமல் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நித்திரை மயக்கமாகவே இருக்கிறாங்க. அவங்கள சொல்லி என்ன சொல்ல முடியும், தப்பாக சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்றைக்குமே ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அந்தளவுக்கு அவர் என்ன பண்ணலை, ஸ்ட்ரெஸ் பண்ணாதப்போ இந்த இடத்துல ரொம்ப திரும்ப எத்தனை தடவை இப்போயாவது என் கூட விழித்திருக்கக்கூடாதா, இப்போயாவது ஜெபம் பண்ணுங்க, இப்போயாவது சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன் சோதனைக்குட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டு போகிறாங்க. இன்னுமே அவருடைய வேலையை அந்த 12 பேரும் தான் 11 பேரும் தான் என்ன பண்ண போகிறாங்க, அவருடைய வேலையை செய்ய போகிறாங்க. அப்படி அவருடைய வேலையை செய்ய போகிற அந்த அப்போஸ்தலர்களுக்கு என்ன வேணும், விழித்திருக்க வேண்டிய நேரம் இது. ஆனால் அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, நித்திரை மயக்கமாகவே என்ன இருக்கிறாங்க. அவரை பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியலை. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் மறுரூபமானார். அப்போ பேதுரு கூட சொல்லுவார், நீங்கள் இங்கே இருக்கலாம், நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கூடாரம் போடுவோன்னு. அப்படி போய் பேசினவருக்கு என்ன ஆயிடுச்சு, மறந்து போச்சு இயேசு கிறிஸ்துவை பிடிக்க போகிறாங்க அப்படின்னு. அவர் வியாகுலப்படவும் துக்கமடையும் போயிருக்காருங்கிறது அவர்களுக்கு தெரிஞ்சிச்சா தெரியலையான்னு தெரியல. ஆனால் அவர் 3 முறை போய் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிருக்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அவர்கள் எப்படி இருந்தாங்க, நித்திரை மயக்கமாக இருந்தாங்க. இந்த நித்திரை மயக்கம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இன்று நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் முக்கியமான சூழ்நிலையில் நம்மளுடைய ஆத்மா அவரை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சரீர தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருப்போம்.
அதை தான் இங்கே முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டியது. அதுவும் அந்த சரீர தேவை எப்படிப்பட்டதாக இருக்கும்னா அத்தியாவசியமானதாக கூட இருக்கலாம். எப்படி பேதுருவுக்கும் மற்ற சீஷர்களுக்கும் அன்று நித்திரை மயக்கமாக, நைட்டு நேரம் கட்டாயில் நித்திரை மயக்கமாக தான் இருப்பாங்க. அது ஒரு நியாயமான காரணம்தான். ஆனால் அதையும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போயாவது ப்ரேயர் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நியாயமான காரணமே நம்மளை என்ன பண்ணிடும், மாம்ச பிரகாரமான ஒரு சில விஷயங்கள் நம்மளை விழித்திருக்க விடாமல், அதாவது ஆவியில் அனலாக இருக்காம உண்மையான சத்தியத்தை தியானித்து அதை நம்ம அந்த சாயலாக நம்ம வாழ விடாமல் இருப்பதற்கு பல விஷயங்கள் இந்த மாம்ச பிரகாரமாக நடக்கும். அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாரு, நியாயமாகவே தெரிஞ்சிருந்தாலும் சரீரப்பிரகாரமான முயற்சியில், சரீரப்பிரகாரமான அதாவது பலவீனங்களில் நியாயமாகவே இருந்திருந்தாலும் அதையும் தாண்டி இருந்து அவருக்காக, அதாவது நாம் அவரில் ஒன்றாக இருப்பதற்காக எந்த அளவுக்கு ஐக்கியமாக இருந்து அவரோடு ஜெபம் பண்ணணுமோ அதை நம்ம பண்ண வேண்டும். அந்த ஜெபம் பண்ணுவதில் நானும் தேவனும் மட்டும்தான். இதை தவிர வேற எந்த பொருளோ வேற எந்த ஆட்களோ அது யாரும் இல்லாமல் தனிமையிலே உட்கார்ந்து அவரோடு விழித்திருந்து ஜெபம் பண்ணுறாதான் அவர் என்ன நம்மக்கிட்ட சொல்ல வர்றாருன்னே தெரியும். இப்போ இவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாரும் சோதனைக்கு உட்பட்டு விட்டார்கள். அதாவது நித்திரை மயக்கமாக இருந்ததுனால அவர்களால் என்ன பண்ண முடியல, ஜெபம் பண்ண முடியல, அவர் என்ன சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்க முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும் போய் என்ன பண்ணுறாரு, வியாகுலப்படவ போயிட்டாரு. அவருக்கு பெரிய, அதாவது இதுவரைக்கும் நடக்கவே கூடாத ஒன்று அன்னைக்கு நடந்திருக்கு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிதாவிடமிருந்து பிரிந்த நிலை. அந்த நிலை எப்படிப்பட்ட கொடுமையான நிலைனா, அதாவது நம்மோட சேர்ந்தே இருந்து சேர்ந்தே வாழ்ந்தவர்களுடைய இழப்பதற்கு சமம் சொல்ல முடியாது. அதை விட தாண்டி பல மடங்கு இதுக்கு சமமாக இருக்கிறது. அதனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரங்கள் இப்பொழுது எப்படின்னா, சரீர பிரகாரமான பல பலவீனங்கள் நடக்கும். இந்த சரீர பிரகாரமான பலவீனங்களை வைத்து நமக்கு கள்ள போதகம் உபதேசிக்கப்படும். அந்த நேரத்தில் நம்ம அசையாமல் இருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணால், விழித்திருந்து அவருடைய வசனத்தை தியானித்தோம்னா கட்டாயம் என்ன பண்ண முடியும், அந்த கூட்டத்துக்குள்ளே போகாமல் நம்மை நாமே காத்துக்கொள்ள முடியும். அதனால் நம்ம கையில் அவருடைய வசனம் கொடுக்கப்பட்டு விட்டுச்சு, வேத வசனம் நம்ம கையில் இருக்குது. அதை வைத்தே நாம் என்ன பண்ணலாம், நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் தியானித்து அவரோடு எப்படி ஐக்கியத்தை கொள்ளலாம், அவர் எதற்காக அந்த நேரத்தில் வியாகுலப்பட்டார், ஏன் விதத்த வேர்வை வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்ய செய்ய இப்போதைக்கு நமக்கு கிடைத்த பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து ஆத்மாவில் மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தை கொண்டு வச்சிருந்திருக்கார். அப்படிப்பட்ட துக்கத்தை ஷேர் பண்ணுறது கூட எந்த சீஷரும் இல்லை. ஏன்னா அவர்களும் பலவீனமான பாண்டமாக இருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட சத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்காக அவர் மொத்தமாக பாவமாயிட்டார். அவர் எந்த அளவுக்கு பாவமாயிட்டார் அப்படின்னா, பிதாவுடைய சுத்தமான அதாவது பரிசுத்தம் அவர் மேலே நிழலிடாத அளவுக்கு பிரிந்து விட்டார். அந்த பிரிவை தான் அவர் என்ன பண்ணுறாரு, என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அது ஒன்று. அடுத்தது என்ன அப்படின்னா, நம்முடைய சரீர பலவீனங்கள்னால பல நேரங்களில் ஆவிக்குரிய விஷயத்தை நம்ம என்ன ஆயிடுறோம், தள்ளி வச்சிடுறோம். அது மட்டும் கிடையாது, அதை கூட யோசிக்கிற கூட அப்படியே கொஞ்ச நாள் தள்ளி வைப்போம். அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கிறதுக்கே டைமே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் எப்பொழுதுமே விழித்திருந்து அவரோடு ஐக்கியம் உள்ளவதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்து நாம் அவர் பின்னால் போவோம். அவர் சொல்லி கொடுத்த சத்தியத்தை நம்ம அவருடைய சாயலில் நம்ம வாழ்வோம். சத்தியத்திற்கு சாட்சி கொடுப்போம். அடுத்த சத்தியத்தில் இன்னொரு சத்தியத்தோடு நம்ம பார்ப்போம்.